அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜுருல் அமீனு சதூக் அல் முஸ்லிமு மக ஷுஹதா யௌமல் கியாமா. நம்பிக்கையான உண்மையான முஸ்லிமான ஒரு வியாபாரி ஷுஹதாக்களுடனே கியாமத்து நாளையிலே எழுப்பப்படுவார்கள். தீனுக்காக வேண்டி தியாகம் செய்த ஷஹீதுகளுடன் எழுப்பப்படுவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்மிலு பி தலபி துன்யா ஃபஇன்ன குல்லன் முயஸ்ஸரன் லிமா ஹுலிக. துன்யாவை நல்ல முறையில் தேடுங்கள், ஹலாலான முறையில் தேடுங்கள். நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அந்த பாதைகள் உங்களுக்கு லேசாக காட்டப்படும் என்று சொன்ன ஹதீஸும் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரத் துஜார், வியாபாரிகளுடைய கூட்டமே, இன்னல் பைக யகுசூஹு யகுபூஹு பில் கலஃபி வல் லஹவி வசுஃபிபு பிஸ்ஸதகத்தி. வியாபாரம் செய்கின்ற பொழுது சத்தியங்கள், சில வீணான காரியங்கள் நடைபெறுகிறது. அதற்காக தர்மம் செய்து அதை சுத்தியாக்கி கொள்ளுங்கள் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இதே நபிகள் நாயகம் இதற்கு மாற்று வியாபாரிகளை பற்றி சொல்கின்ற பொழுது, இன்ன துஜார இப்ஹசூன யௌமல் கியாமா ஃபுஜாரன். நம்பிக்கை இல்லாத, நாணயம் இல்லாத, உண்மை இல்லாத, வஞ்சிக்கின்ற, மோசடி செய்கின்ற வியாபாரிகள் கியாமத்து நாளையிலே தீயவர்களாக எழுப்பப்படுவார்கள். இல்லாமன் இத்தக்கல்லாஹ் வபர்ர வசதக்க. யார் உண்மையாகவும் நாணயமாகவும் அல்லாஹுடைய அச்சத்தோடும் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் தீயவர்களுடன் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். மிகப்பெரிய வியாபாரியாக இருந்த அபூ சுஃபியான், அவர் தன்னுடைய மனைவி ஹிந்தா, தன்னுடைய மகன் முஆவியா, இவர்களுக்கு செலவுக்கு சரியாக கொடுக்க மாட்டார். இந்த நிலை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அருமையானவர்களை, இன்ன ஹிந்த உம்மா முஆவியா ஜாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, காலத்து இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஸஹீஹுன், நல்ல வியாபாரி, சிறந்த வியாபாரி, வீட்டு செலவுக்கு கஞ்சராக இருக்கிறார். ஃபஹல் அலைய ஜுனாகுன் அன் ஆகுத மின் மாலிகி ஷையன். அவருடைய பொருளிலிருந்து அவருக்கு தெரியாமல் எதையாவது நான் எடுக்கலாமா என்று ஹிந்தா கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதீமா யக்ஃபீகி வ பனீகி பில் மௌரூஃபி. உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையானதை தராமல் மறுக்குகின்ற, கஞ்சனாக இருக்குகின்ற வியாபாரியான அபூ சுஃபியானிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இதே மாதிரி ஒரு மகன் வருகிறான். இன்ன ரஜலன் ஏத்திபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுல பதிவு செய்யப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ் இன்னலி மாலம் வ வலதன். எனக்கு பொருளாதாரம் இருக்கிறது, பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இன்ன வாலிதி எகதாஜி மாலி. என்னுடைய உப்பா, என்னுடைய வாப்பா எப்பொழுது என்னுடைய பொருளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவாக ஆகுவதில்லை, திரும்ப திரும்ப கேட்கிறார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாலுக்க லி வாலிதிக்க. நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்குரியது. இன்ன அவுலாதக்கும் மின் அத்தியபி கஸ்விக்கும் ஃபகுலூ மின் கஸ்விஹி அவுலாதக்கும். பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்திலிருந்து தாராளமாக நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள், அதில் எந்த விதமான குறைவும் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இஸ்லாத்தினுடைய ரெண்டு பக்கங்களாக வைத்து, ஒரு பக்கம் வணக்க வழிபாடு என்று சொன்னால் மற்றொரு பக்கம் வியாபாரமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது சூரத்து நூறிலே சொல்லி காட்டுகிறான், ரிஜாலில்லா துல்ஹிகும் திஜாரத்தும் வலா பைகுன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத் என்று சூரத்து நூறிலே சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, வியாபாரம் இஸ்லாத்தின் ஒரு பக்கம். வியாபாரத்தில் தலைத்து ஓங்குகின்ற நீங்கள் இபாதத்திலே சோர்ந்து விட வேண்டாம்,
அதில் அலட்சியம் காட்ட வேண்டாம். காரணம் இஸ்லாத்தினுடைய நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல இஸ்லாத்தின் 2 பக்கங்களாக ஒரு பக்கம் வியாபாரம் திகழ்கிறது, மறுபக்கம் இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடு திகழ்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபட சொல்லி காட்டினார்கள். ஆகையினால் அருமையானவர்களே, வியாபாரிகளுக்கு என்று இங்கே ஒரு கருத்தரங்கமே வைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது எல்லா ஆசிரியர்களுக்கு என்று அடுத்த கருத்தரங்கம் இருக்குகிறது, ஆலிம்களுக்கு என்று இருக்குகிறது. எல்லா வகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத் தூதராக இருந்து அழகிய முறையில் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஆகையினால் எதிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை வைக்கவில்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சொன்னார்கள், அகல்லல்லாஹுல் பைக வஹர்ரம ரிபா. அல்லாஹு தாலா பையை வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். தாராளமாக செய்யுங்கள், தாராளமாக லாபம் பெறுங்கள், அதிலே எந்த விதமான குறைவும் கிடையாது. 10 ரூபாய்க்கு வாங்கிய பொருளை 100 ரூபாய்க்கும் வியாபாரம் செய்யலாம். அது உங்களுடைய இதை பொறுத்தது. ஆனால் அதில் சத்தியமோ பொய்யோ சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, சொல்வார்கள், நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன், 40 ரூபாய்க்கு உங்களுக்கு தாரேன், 20 ரூபா நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று. யாராவது நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்வார்களா? இப்படி பொய்யோ வீணான காரியங்களை கலக்காமல் நீங்கள் எவ்வளவு லாபம் வைத்து வியாபாரம் செய்தாலும் அது ஆகுமானது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன நபிகள் நாயகம் வட்டி கலக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் சொன்னார்கள், லயேத்தியன்ன அலன்னாசி சமானன், ஒரு காலம் வரும், லா எபுக்கா அகதுன் இல்லா அகல ரிபா ஃபைல்லம் ஏகுலுகு அசாபகு மின் புகாரிஹி அவ் குபாரிஹி ரவாஹு அபூ தாவூத். அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இந்த காலத்திலே எல்லா பேர்களிடத்திலும் வட்டி சேர்ந்துவிடும், எல்லா பேரிடத்திலும் வட்டி சேர்ந்துவிடும். இமாம்கள் விதிவிலக்கல்ல, மதரசாவுடைய ஆசிரியர்கள் விதிவிலக்கல்ல, காதிகள் விதிவிலக்கல்ல. இவர்கள் நேரடியாக வட்டி வாங்காமல் இருந்தாலும் பேங்கில் போட்ட பணத்தில் இருந்து தான் எடுத்து கொடுப்பார்கள் பல நிர்வாகிகள். இவர்கள் நேரடி வாங்காமல் இருந்தாலும் அப்படியே நிர்வாகம் பேணுதலாக பேங்கில் போடாமல் இருந்தாலும் யாரிடத்திலாவது வாங்கி கொடுப்பது அதில் வட்டி பணம் கலந்ததாகத்தான் இருக்கும். வட்டியை நேரில் சாப்பிடாமல் இருந்தாலும் அதனுடைய புகை, அதனுடைய புழுதி உங்களை வந்து சேர்ந்து விடக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை வலியுறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதற்கு பின்னுண்டான சகாபத்துகளும் வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக, இபாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அந்த அளவுக்கு வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அருமையானவர்களை சில வியாபாரங்களை தடுத்திருக்கிறார்கள். சமனில் ஹிர்ரத்தி, பூனையுடைய பூச்சையை வியாபாரம் செய்வது விலக்கப்பட்டது, நாயை வியாபாரம் செய்வது விலக்கப்பட்டது, மது வியாபாரம் விலக்கப்பட்டது, வேற செத்ததை விற்பது விலக்கப்பட்டிருக்கிறது, ஹின்சீர் விலக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், அதிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அத்துணை வியாபாரங்களும் விலக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பூனைக்கு விலை பேசப்படுகிறது, நாய் பல 1000 ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதில் இஸ்லாமியர்களுக்கும் சில இடங்களில் பங்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த வியாபாரமாக இருக்கிறது. ஆகையினால இஸ்லாமிய அடிப்படையில் முறையாக வியாபாரம் செய்து 4 சுகதாக்களோடு சுகைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பஜாருக்கு வருகின்ற பொழுது வியாபாரம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமையானவர்களே, இன்னல் துஜ்ஜார யபூஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து பார்த்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையும் நாணயமும் உண்மையும் இருக்கின்ற வியாபாரிகளை தவிர என்று சொல்லி காட்டினார்கள். ஆகையினால குறுகிய நேரமாக இருப்பதனாலேயும் வியாபார சம்பந்தமாக தெளிவான நீண்டதொரு விளக்கத்தை உங்களுக்கு முன் எடுத்து வைப்பதற்கு மரியாதைக்குரிய கோவை கரும்புக்கடை பள்ளியினுடைய இமாம், மரியாதைக்குரிய நல்ல சொல்லாற்றல் மிக்கவர், பேச்சாளர்
பரவலாக பல பகுதிகளில் பேசிக்கொண்டு கடல் கடந்த நாடுகளிலும் பேசி வருகின்ற சகோதர மூலவி அஜீஸ் பாக்கவி அவர்கள் வந்திருப்பதனால என்னுடைய தலைமை உரை ஒரு சில வார்த்தைகளுடைய நிறைவு செய்து இங்கே வருகை தந்த உங்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான வியாபார சங்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு வகை உங்களை வருகை என நானும் வரவேற்று என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல் துவ இலைஹி உனீப் வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தலைமையுரை ஆற்றிய ஹஜ்ரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற வியாபார சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பாலை அப்துல் கலாம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஜனாப் எஸ் முகமது முஸ்தபா, அதே போல் செயலாளர் ஜி சேர்மராஜா, மேலப்பாளையம் அனைத்து வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர் PVSM பரக்கத்துல்லா, அம்பை நகர வியாபார சங்கத்தினுடைய துணை செயலாளர் ஹாஜி முகமது முஸ்தபா ஹாஜி உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும், சிறப்பு விருந்தினர்களாக வருகை தரவிருக்கிற திருநெல்வேலி மாவட்ட வியாபார சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திருமிகு MR குணசேகரன் ஐயா அவர்களையும் எல்லோரின் சார்பாக மேலவாங்க வரவேற்று இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற கோவை கரும்பு கடை ஜும்மா பள்ளியினுடைய தலைமை இமாம், நாடறிந்த நாவலர், நல்ல தமிழ் பேசக்கூடிய மார்க்க சொற்பொழிவாளர், எழுத்தாளர் கண்ணியமிகு மௌலானா அப்துல் அசீஸ் பாகவி ஹசரத் அவர்கள் வியாபாரிகளுக்கு ஒரு வழிகாட்டி வேந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பில் இப்பொழுது வியாபாரம் குறித்த கருத்துரையாற்ற வருகிறார்கள். கருத்துரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹ் வ ரசூலிஹி ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லிம். திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிற மீலாது விழா நிகழ்ச்சியினுடைய ஒரு அங்கமாக வியாபாரிகளுக்கான இந்த அமர்வில் தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் அபுல் கலாம் இம்தாதி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து இந்த நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிற சங்கை மிகு ஆலிம் பெருமக்களே, இங்கு வருகை தந்திருக்கிற நகரத்தினுடைய பிரமுகர்களே, வியாபாரிகளே, அருமையான சகோதரர்களே, அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்காக முன்கூட்டியே வருகை தந்திருக்கிற ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, ஜமாஅத் உலமா சபை ஒரு சிறப்பான நோக்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையும் பெருமையும் எல்லா வகையிலும் ஆச்சரியப்படுத்தப்படக்கூடியது. முஹம்மது என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லுகிற போது அரபு இலக்கண பகுப்பாளர்கள் எல்லா வகையிலும் போற்றப்பட தகுந்தவர் என்று விளக்கம் சொல்வார்கள். முஹம்மது என்ற வார்த்தைக்கு பொதுவாக புகழப்படுபவர் என்று மாத்திரம் அர்த்தம் செய்வது நம்முடைய பழக்கத்தில் இருக்குது. முஹம்மதுனா என்ன அர்த்தம்னா புகழப்படுபவர்னு சொல்கிறது பழக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை அதுக்கு மேலே கருத்து கொண்டது. மஹமூத் என்றால் புகழப்படுபவர், முஹம்மது என்றால் அதிகம் புகழப்படுபவர் என்பது அதனுடைய கருத்து. அதிகம் புகழப்படுபவர் என்பதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லுகிற போது அறிஞர்கள் சொல்வார்கள், எல்லா வகையிலும் புகழப்படுபவர். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் பாராட்டப்படுவதற்கு எத்தனை காரணங்கள் இருக்கிறதோ அத்தனை காரணங்களாலும்
புகழப்படுபவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகு பாராட்டப்படும் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகில் பாராட்டப்படக்கூடியவர். அதிகாரம் பாராட்டப்படும் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தால் பாராட்டப்படக்கூடியவர். எளிமை பாராட்டுக்குரியதென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையால் பாராட்டப்பட தகுந்தவர்கள். இப்படி வாழ்க்கையில் பாராட்டுக்குரிய அம்சங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த அம்சங்கள் அனைத்திலும் பாராட்டப்படக்கூடியவர் முஹம்மது என்பதுதான் பெருமானாருடைய புகழ்பெயர் தாங்கி நிற்கிற கருத்து. அந்த வகையில் மனித வாழ்க்கையினுடைய மிக அத்தியாவசியமான ஒரு துறையாக இருக்கிற வியாபாரத்துறையிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள், பாராட்ட தகுந்தவர்கள். இன்றைக்கெல்லாம் மக்களிடத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செயற்கை நுண்ணறிவு திறன் அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பாராட்டப்படக்கூடியது. முதல்ல எல்லாம் நாம் ஏதாவது ஒரு செய்தி வேணும் அப்படின்னா இன்டர்நெட்டில் போய் தேடி பார்க்கணும். இப்போ உம்ரா செய்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உம்ரா செய்கிறது எப்படின்னு கேட்டோம்னா அது பல விஷயம் சொல்லும். நாம் அதில் போய் ஏதாவது ஒன்றில் தேடி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்த பிறகு உம்ரா செய்வது எப்படின்னு நாம் கேட்டால் போதும், அது தானாக சொல்லிடும். நாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வச்சுருக்கிற இந்த ஃபோன் இருக்கு பாருங்க, அது தானாக சொல்லிடும். இப்போ எல்லாம் கூட புதுசாக வரக்கூடிய ஃபோன்களை ஏஐ அப்படின்னு போட்டு விளம்பரப்படுத்துகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் நேற்று நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏஐ இடத்தில் கேட்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்ன சொல்லுகிறது என்று கேட்கிறேன். அப்படி கேட்கிற போது அது ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதை ஆங்கிலத்தில் அப்படியே நான் படிக்கிறேன். The Prophet Muhammad, the founder of Islam, had a significant impact on world trade. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்கிற போது அந்த கேள்விக்கு ஏஐ பல விளக்கங்களை சொல்லுகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி பல விளக்கங்களை கேட்ட செகண்டில், லேட்டெல்லாம் ஆகிறதில்ல, 2-3 நிமிஷமெல்லாம் ஆகிறதில்ல, நம்ம கேட்ட சில செகண்ட்ஸில் அது விளக்கம் சொல்லுது. முஹம்மது யாரவர்? இஸ்லாமிய மார்க்கத்தை நிறுவிய முஹம்மது, அவருக்கு உலக வர்த்தகத்தில் தனி தாக்கம் இருக்கிறது, உலக வணிகத்தில் ஒரு தனி தாக்கத்தை செலுத்தியவர் என்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையின் ஒரு பகுதியை நமக்கு விளக்கி சொல்கிறது. இந்த உலகத்தில் இன்னைக்கும் வர்த்தகம் பல வகைகளில் வடிவம் மாறி இருக்கிறது, பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. நம்மள யாராவது தேங்காய் எண்ணெயை பாக்கெட்டில் தர முடியும்னு கற்பனை செஞ்சு பார்த்துருப்பாங்களா? தேங்காய் எண்ணெயை பாக்கெட்டில் தர முடியும்னு கற்பனை செஞ்சு பார்த்துருப்போமா? ஏன் தேங்காயை நிறுத்து கொடுப்பாங்க, கிலோ கணக்கில் கொடுப்பாங்க அப்படின்னு நாம் யாராவது யோசிச்சிருப்ப முடியுமா? அப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற வர்த்தக வடிவகங்கள் இருக்க பல வகைகளில் மாறிடுச்சு. சிக்கன் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நமக்கு தெரியாத விஷயம். கோழி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது, சாப்பிட மாட்டாங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு நேரத்தில் தேவைப்பட்டால் கோழி வாங்குவாங்க, மோதினார்கிட்ட கொண்டு போய் அறுத்துட்டு வருவாங்க, வீட்டில் தனியாக சாப்பிடுவாங்க. அப்படி தானே? கோழி கடைங்கிறதே ஒரு காலத்தில் இல்லை, ஊரில் இல்லை, கோழி கடைங்கிறதே இருக்காது. ஆனால் இன்றைக்கி கோழியில் எத்தனை வடிவம் வந்துருச்சு. நேற்றுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் போய் ஒரு காளான் கொடுன்னு கேட்டேன். அவன் வந்து வியாபாரம் தெரிஞ்ச வியாபாரி, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்ச வியாபாரி. அவன் முதல்லலாம் நமக்கு தெரிஞ்சது ஒரு காளான் தான். இப்போ அவன் என்கிட்ட கேட்டான், பிரிட்டிஷ் காளான் வேணுமா, ஸ்காட்லாந்து காளான் வேணுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறான். என்னப்பா வித்தியாசம்னா எல்லாம் ஒரே காளான் தான், கொஞ்சம் கொஞ்சம் அதை இதை சேர்த்துவோம், அதில் வித்தியாசம்ங்கிறான். இப்போ இன்றைய வியாபார வடிவங்கள் இருக்கிறது பிரம்மாண்டமாக மாறி இருக்கிறது. மாறி இருக்கிற இந்த காலகட்டத்திற்கும் சரி,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பான வியாபார வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். இன்னைக்கு வியாபாரத்தை பற்றி சொல்லும்போது வியாபாரத்தை அதன் ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப சேலஞ்ச் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஊரில் மளிகை கடை ஒன்று தான் இருக்கும், ஒரு ஊரில் துணிக்கடை ஒன்று தான் இருக்கும், ஒரு ஊரில் கறிக்கடை ஒன்று தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நிறைய கடைகள் வந்துருச்சு, போட்டி நிறைய வந்துருச்சு. அதனால் சேலஞ்சு அதிகமாகிடுச்சு. சேலஞ்சு அதிகமாக இருக்கிற அதே நேரத்தில் சான்ஸும் அதிகமாக இருக்குங்கிறாங்க. எத்தனை கடைகள் திறந்தாலும், எத்தனை வியாபாரிகள் பெருகினாலும் எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைய காலத்தில் சேலஞ்சு அதிகமாக இருந்தாலும் சான்ஸும் அதிகமாக இருக்கு. வியாபாரிகள் யார் ஜெயிக்க முடியும்னா, யார் வியாபாரியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்க முடியும். சந்தையில் வியாபாரம் செய்கிறவங்க எல்லாமே வியாபாரிகள் கிடையாது. சந்தையில் காசு பொருள்களை விற்க வர்றவன் எல்லாருமே வியாபாரி கிடையாது. பல பேர் சந்தையில் இருக்கிறவன் திருட்டு பையன். திருட்டு பையன்னா என்ன அர்த்தம்? மக்களிடம் இருக்கிற காசை கொள்ளையடிக்கிறத மாத்திரமே இலக்காக கொண்டவன். வியாபாரிக்கும் கொள்ளைக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொள்ளைக்காரனுக்கு மக்களிடத்தில் இருக்கிற காசு தான் முக்கியம். வியாபாரி எப்படி இருக்க முடியாது, மக்களிடத்தில் பாக்கெட்டில் இருக்கிற காசை எப்படியாவது நாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிற வியாபாரியாக இருக்க முடியாது. ஒரு வியாபாரிக்கு சில இயல்புகள் இருக்கணும். அந்த இயல்புகளில் முக்கியமான இயல்பு, மார்க்க இஸ்லாம் கற்றுக் கொடுக்குற முக்கியமான இயல்பு, வியாபாரிங்கிற அவர் லாபத்தை அடிப்படையாக கொண்டு தொழில் செய்கிறவர். எந்த வியாபாரியும் லாபம் சம்பாதிக்கிறது தான் தொழில் செய்கிறாங்க. எந்த வியாபாரிக்கும் லாபம் தான் நோக்கம். அது தப்பு கிடையாது. இஸ்லாம் இன்னொரு சிந்தனையை கொடுத்துச்சு. ஒரு பொருளுக்கு உங்களால் எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு லாபம் நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். உங்களால் எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு ஜஅதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிகிட்ட ஒரு தீனார் கொடுத்தாங்க, ஒரு தங்க காசு. அதை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவர் திறமையான வியாபாரி. அவர் ஒரு தீனாரை வச்சுட்டு 2 ஆடு வாங்கிட்டார். பேச தெரிஞ்ச வியாபாரிக வியாபாரம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவங்க எப்படி செய்வாங்க, அப்படி தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரம் செய்பவர்கள் லாபத்தில் குறியாக இருப்பதை பாராட்டினார். நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு லாபத்தில் குறியாக இருக்கிறத பாராட்டினாங்க. லாபம் சம்பாதித்த வியாபாரிகளுக்கு பரக்கத்திற்கு துஆ செய்தார்கள். இந்த கல்யாண பத்திரிகைகள் எல்லாம் ஒரு துஆ அச்சடிக்கிறோம் இல்லைங்களா? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா பில் ஹைர் அப்படின்னு ஒரு துஆ போடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறும் கல்யாணம் செஞ்சதுக்காக மாத்திரம் இந்த துஆவை சொல்லலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த துஆவை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் மக்கால இருந்தார், பெரிய வியாபாரி. அவர் கடையில் கூட்டம் நிறைய இருக்கும். கூட்டம் நிறைய இருக்கும்னாலே என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? நாணயமான வியாபாரின்னு அர்த்தம். இஸ்லாத்துக்கு வந்தார். மதீனாவுக்கு போகிறதுன்னு நினச்சார். நினச்ச உடனே மக்காக்காரங்க அவர் கடையை சூழ்ந்துக்கிட்டாங்க. முகம்மது கூட போய் நீ சேர்றதை ஒத்துக்க முடியாதுன்னாங்க. அவர் உடுத்தி இருந்த துணியோடு அவரை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார். வேறு எதையும் எடுத்துக்கொள்ள அவர்கள் அனுமதிக்கலை. மக்காவினுடைய ஒரு பெரிய வியாபாரி, பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிற பெரிய வியாபாரி, உடுத்தின துணியோட மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட சகோதரராக நியமித்தாங்க. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட அவரை சகோதரராக்குனாங்க. இதெல்லாம் பலருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை கையை பிடிச்சி நேராக தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார்.
வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டினுடைய நடு ஹாலில் நிறுத்தி சொன்னார், மதீனாவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன் நான், என்னுடைய 2 வீடு இருக்குது, அதில் உங்களுக்கு ஒரு வீடு தர்றேன். 2 தோட்டம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தோட்டம் தர்றேன். 2 மனைவிமார்கள் எனக்கு இருக்காங்க, உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லுங்கள், நான் அவரை தலாக்கு விட்டுடுறேன், உங்களுக்கு நான் அவரை திருமணம் செய்து தருகிறேன்னு சொன்னாங்க. சராசரி ஆட்களாக இருந்தால், ஆஹா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், இங்கேயும் நமக்கு கிடைக்குதே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஒரு மானம் மிக்க வியாபாரி அடுத்தவங்க தர்றதை கை நீட்டி வாங்கிறதுக்கு ஒரு காலமும் அவர் தயாராக இருக்க மாட்டார். அதனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனசு நெகிழ்ந்து போனாலும் கூட அவரை பாராட்டினார், அவருக்காக துஆ செய்தார். அல்லாஹ் உங்களது சொத்திலும் குடும்பத்திலும் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு அவருக்காக துஆ செஞ்சுட்டு அவர் கேட்டார், கடைவீதி எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ அவங்க பனு கைன்கானுடைய கடைவீதி பக்கத்தில் இருந்துச்சு, அது ஒரு பிரபலமான கடைவீதி. கடைவீதி எங்கே இருக்குன்னு காமிச்சாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு ராத்திரி வெறுங்கையோடு போனவர் அன்னைக்கு சாயந்தரம் 30 திர்ஹத்தோடு திருப்பி வந்தார். இதான் வியாபாரியினுடைய திறமை. வியாபாரி வெறுங்கையோடு போனார். வாய் சாதுரியம் தானே வியாபாரிக்கு பிரதானமானது. அதனால் வெறுங்கையோடு பனு கைன்கானுடைய கடை வீதிக்கு போனவர் அன்னைக்கே 30 திர்ஹத்தோடு திரும்பி வந்தார். ரொம்ப சீக்கிரத்தில் காசு சம்பாரிச்சிட்டார். சம்பாரித்து ஒரு கல்யாணமும் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணணுன்னா மகர் கொடுக்கணும். மகர் கொடுக்குற அளவுக்கு காசு சேர்த்தி கல்யாணம் பண்ணிட்டார். அவர் கல்யாணம் பண்ணது கூட ரசூலுல்லாவுக்கு தெரியாது. ஒரு நாள் தெருவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்தாங்க. அவருடைய உடம்பில் புதுமா பிள்ளைக்கு போடுகிற மஞ்சள் அடையாளம் அவருடைய உடம்பு சட்டையில் இருந்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. அவர் சொன்னார், கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவரை துஆ செய்யலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட திருப்பி கேட்டாங்க, என்ன மகர் கொடுத்தேன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு பேரிச்சம்பழ கொட்டை அளவு தங்கத்தை மகராக கொடுத்து நான் திருமணம் செய்தேன்னாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் அவரை பாரக்கல்லாஹு லக்கன்னு துஆ செய்கிறாங்க. எப்போ அப்போ துஆ செய்கிறாங்க? ஊரிலிருந்து வருகிற போது உடுத்திய துணியோடு வந்திருந்தவர் இங்கு ஒரு சகோதரரிடத்தில் வாய்ப்பு கிடைத்த போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் தானாக தனியாக கடைவீதிக்கு சென்று சம்பாதித்து முன்னேறிய சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் பாரக்கல்லாஹு லக்கங்கிற வார்த்தை. எல்லா வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு வார்த்தை. வியாபாரி ஜெயிக்கணும், அவர் லாபம் சம்பாதிக்கணும். ஒரு வியாபாரத்தில் எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு லாபத்தை அவர் சம்பாதிச்சுக்கலாம். இந்த சஹாபி அபூ ஜஅதா ரலியல்லாஹு தஆலா இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீனார் கொடுத்து அனுப்பி ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் சந்தைக்கு போனார். ஒரு தீனாருக்கு 2 ஆடு வாங்கிட்டார். 2 ஆடு வாங்கிட்டு இந்த 2 ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்தார். 2 ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு, இதெல்லாம் வியாபாரியினுடைய திறமை சார்ந்த விஷயம். ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஆட்டையும் கொண்டு வந்தார், ஒரு தீனாரையும் கொண்டு வந்தார். அப்படி அவர் கொண்டு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று வாழ்த்தினார். ஒரு ஆடு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு தீனார் கொடுத்தா அந்த ஆட்டையும் வாங்கிட்டு ஒரு தீனாரையும் கொண்டு வந்தாருன்னா அது ஒரு பெரிய வியாபாரத்தினுடைய திறமை தானே. இந்த வியாபாரத்தின் திறமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார். வியாபாரிகள் லாபம் சம்பாதிக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கக்கூடாது? 10ஆம் பசலித்தனமானவராக இருக்கக்கூடாது. நடந்தால் சரி, ஏதாவது கிடைச்சா சரி அப்படின்னு இருக்கக்கூடாது. சந்தையை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்க முடியுமோ அப்படி ஜெயிப்பவராக ஒரு வியாபாரி இருக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கிற வியாபாரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார். அதனால் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறது வியாபாரியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் லாபம் சம்பாதிப்பதில் அவருக்கு எந்த அளவு நோக்கம் இருக்குதோ அதே அளவு
அவரை தேடி வருகிற வாடிக்கையாளர் சந்தோஷப்பட வேண்டும் என்றும் அவர் நினைக்க வேண்டும். அவர்தான் வியாபாரி. வியாபாரி வெறுமனே பொருள்களை சந்தையில் போட்டு விற்று நிறைய காசுகளை எடுத்துட்டு போறவன் வியாபாரி கிடையாது, அவன் திருட்டு பையன். இன்னைக்கெல்லாம் கார்பரேட்டுகள் இருக்காங்க பாருங்க, கார்பரேட்டுகள் இன்னைக்கெல்லாம் சிறு வியாபாரிகளை வீட்டுக்கு அனுப்பிட்டு தனிநபர்களாக கோலோச்சுகிற கார்பரேட்டுகள் இருக்கான் பாருங்க, அவனுடைய ஒரே இலக்கு சம்பாதிக்கிறது, ஒரே இலக்கு சம்பாதிக்கிறது. நான் பல தடவையும் சொல்லி இதை செய்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கோல்கேட் கம்பெனி இந்தியாவில் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அது வெளிநாட்டு கம்பெனி, நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. நம்ம ஊரில் அப்போல்லாம் அது வரைக்கும் கறி போட்டு தான் பல்லு விளக்கிட்டு இருந்தோம். அவன் என்ன பண்ணான், பேஸ்ட்டை அறிமுகப்படுத்தினான். பட்டி தொட்டி எங்கும் வந்து மக்கள் எல்லோரும் பேஸ்ட்டை பயன்படுத்துகிறவங்களா மாறினாங்க. நம்ம நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களிலும் யாரெல்லாம் பல்லு விளக்குவாங்களோ அவங்க எல்லாம் பேஸ்ட்டை பயன்படுத்துகிறவங்களா மாறினாங்க. அதுவும் என்ன பேஸ்ட்டுனா கோல்கேட் பேஸ்ட்டு தான் மொனோப்புள்ளியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் வியாபாரத்தை அதிகரிக்கணும்னு நினச்சாங்க. வியாபாரத்தை அதிகரிக்கிறதுன்னு எப்படி அதிகரிக்கிறது, இதுதான் கார்ப்பரேட் கம்பெனியினுடைய திட்டம். வியாபாரத்தை அதிகரிக்கணும், எப்படி அதிகரிக்கிறது? அப்போ அவங்கள இருந்த ஒருத்தன் சொன்னான், இன்னைக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் படிப்பு, இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் படிப்பு இருக்க, அது என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்குது. தார்மீக சிந்தனைகளை சொல்லி கொடுக்கறது இல்லை, அதிகமாக சம்பாதிக்கிறத சொல்லி கொடுக்குது. இப்போ அந்த பிஸ்னஸில் இருக்கிற அந்த படிப்பு படித்த அவங்கள ஒருத்தர் சொன்னால், நம்மளுடைய ப்ராடக்ட்டு எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு, புதுசாக போய் சேர்றதுன்னு ஒன்றும் இடம் இல்லை. இதுக்கு மேலே நம்முடைய பேஸ்ட்டை அதிகமாக விற்கணும்னா நம்ம போடுற பேஸ்ட்டு டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூபினுடைய வாயை கொஞ்சம் பெருசு பண்ணணும். வாயை கொஞ்சம் பெருசு பண்ணால் என்ன ஆகும், ஒரு மாதத்துக்கு வரைபட பேஸ்ட்டு 20 நாளில் தீர்ந்து போயிடும். இப்போ மக்கள் ஒரே மாதத்தில் 2 பேஸ்ட்டு வாங்குவாங்க. இதுதான் கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய இன்றைக்கு இருக்கிற வியாபார திட்டம். மக்களை ஆசை காட்டி பொருட்களை வாங்க வைத்து அவர்களின் அடிமைகளாக்கி விடுவது. இந்த கடைகளில் போய் பிரிண்டர் வாங்க போனீங்கன்னு வைங்க, கம்ப்யூட்டருக்கான பிரிண்டர் வாங்க போனோம்னா ரொம்ப சீப் ரேட்டில் 1500 ரூபாயில் ஒரு பிரிண்டர் கிடச்சிரும். ஒரு பேப்பர் பிரிண்ட் பண்ணுறதுனா ஒரு காலத்தில் எவ்வளோ செலவாகும். ஆனால் இன்றைக்கி ஒரு 2 ரூபா செலவில் நாம் ஒரு பிரிண்ட் எடுத்துடலாம். பிரிண்டர் 1500 ரூபாய்க்கு கிடைப்பான், கொடுப்பான். ஆனால் நிச்சயமாக பிரிண்டர் விலை 1500 ரூபாயில் கட்டுப்படாது. 1500 ரூபாய்க்கு கொடுத்துருவான். ஆனால் அதுக்கு அடுத்து நீங்கள் அவங்ககிட்ட தான் இங்கு வாங்கணும். இங்கு 1000 ரூபா. ஒரு தடவை 1500 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை விற்ற பிறகு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவனை நீங்கள் தேடி போக வேண்டும். போகிற போதெல்லாம் இங்கு அவன்றது விற்கும். இங்கு வாங்குறதுக்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் இங்கு வாங்கணும். மக்களை அவர்களுடைய உணர்வுகளை மழுங்கடித்து அவர்களிடமிருந்து காசை பறிக்கிற வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகள் செய்யுது. ஒரு வியாபாரி, நல்ல வியாபாரி, அவருடைய லாபத்தை மாத்திரமே இலக்காக கொண்டு செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டா அவர் வியாபாரி அல்ல, அவர் திருடர் தான். அவருடைய லாபத்தை எந்த அளவில் அவர் நினைக்கிறாரோ அதே அளவு அவருடைய வாடிக்கையாளரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அவர்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு போனாரா அவர் சந்தோஷப்படணும், நல்லது வாங்கிட்டு போயிட்டோம், தரமானது கிடைச்சிருச்சு என்று வாடிக்கையாளரை சந்தோஷப்படுத்தணும். சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்த வியாபாரிகளிடத்தில் இந்த சிந்தனை தானே இருந்துச்சு. யாராக இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட யார் வாடிக்கையாளரோ அவங்க மகிழ்ச்சி அடையணும்னு நினச்சாங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஒரு டிவி விற்கிறார் ஒருத்தர், அவர் என்ன நினைப்பார், நம்மகிட்ட டிவி வாங்கிட்டு போனவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஒரு மிக்சி விற்கிறார் ஒருத்தர், மிக்சி வாங்கிட்டு போனவங்க சந்தோஷமாக இருக்கணும். இந்த சிந்தனை தான் ஒருவரை வியாபாரியாக்குகிறது. இஸ்லாத்தில் நம்முடைய முன்னோர்கள்
ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க உருதுல, खुदा ने ताजिर को अपना मुबल्लिग बनाया है. இறைவன் வியாபாரியை தன்னுடைய ஏஜெண்டாக ஆக்கியிருக்கிறார். எல்லா அருளையும் கொடுப்பது இறைவன் தான். அரிசியை கொடுக்கிறது, தானியங்களை கொடுக்கிறது யாரு தான்? அல்லாஹ் தான். எல்லாத்தையும் கொடுக்கிறது அல்லாஹ் தான். ஆனால் அது யார் வழியாக கிடைக்கிறது? வியாபாரிகளின் வழியாக கிடைக்கிறது. அப்போ அந்த வியாபாரி இடத்துல இறைவனுடைய சில இயல்புகள் இருக்க வேண்டும். அந்த இயல்பு ஒன்றும் இல்லை, அவர் சம்பாதிக்கட்டும், லாபம் வச்சுக்கிட்டோம், லாபத்துக்கு அளவே கிடையாது. எம்ஆர்பி என்கிற மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிற திட்டம் இஸ்லாமிய வியாபார கோட்பாட்டுக்கு எதிரானது. இஸ்லாமிய வியாபார கோட்பாட்டில் எம்ஆர்பி கிடையாது. ஏன் எம்ஆர்பிங்கிறது நியமனம் பண்ணிட்டோம்னா அதில் பல ஏமாற்றங்கள் நடக்கலாம். வாங்குபவரும் விற்பவரும் ஒரு பொருளின் தரத்தை தீர்மானித்து அவர்கள் இருவராக விலையை தீர்மானிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய பொருளாதார, இஸ்லாமிய வியாபாரத்தினுடைய நடைமுறை. அதனால எம்ஆர்பிங்கிற நடைமுறை லேசா இருக்கலாம். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கலாம், எம்ஆர்பி இருக்க போய் தானே சீக்கிரமாக வியாபாரம் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வியாபாரிகளுக்கு தெரியும் இந்த எம்ஆர்பிங்கிறதுக்குள்ள எவ்வளோ பெரிய மோசடி இருக்குன்னு. அப்படித்தானங்க? இந்த அமேசானில் பொருள் வாங்குகிறோம், 80% டிஸ்கவுண்ட்டுங்கிறான் இல்லையா? நம்ம எல்லாரும் அமேசானில் வாங்குறோமா இல்லையா? எப்படிங்க 80% டிஸ்கவுண்டில் எப்படி ஒரு பொருளை அவன் விற்க முடியும்? அப்போ இந்த எம்ஆர்பியினுடைய அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லை. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒரு ரீட்டைல் ஷாப்பில் வாங்கும்போது ஒரு ரேட்டாக இருக்குது, இன்னொரு அதுக்கு அடுத்த ஹோல்சேலில் வாங்கும்போது ஒரு விலையாக இருக்குது, அதுக்கு அடுத்த ஹோல்சேலில் வாங்கும்போது ஒரு விலையா, அப்படி இருக்கா இல்லைங்களா? அதனால் இஸ்லாத்துக்கு இந்த எம்ஆர்பிங்கிற நடைமுறையில் நம்பிக்கை கிடையாது. ஒரு பொருளை வாங்குபவரும் விற்பவரும் தரத்தை அவர் தீர்மானிக்க, அவங்க பார்த்து விலையை அவர்கள் தீர்மானிக்கணும். இன்னைக்கும் அரபு நாடுகளில் இந்த நடைமுறையை நாம் பார்க்கிறோம். எம்ஆர்பி இருக்காது. பல இடத்துல நீங்கள் பெரிய ஒரு வாட்ச் வாங்க போனால் 3.25 லட்சம் ரூபாய்க்கு, 3.25 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்க போகிறவங்க கூட வர்றவர் வாங்குறாரு. வாங்குற இடத்துல எம்ஆர்பி இல்லைங்க. எப்படி வியாபாரம் பண்ணுறான்னா வாங்குறவருக்கு தெரியுது இதுக்கு என்ன விலை இருக்குன்னு பேசுகிறாங்க, பேரம் நடக்குது. 3.25 லட்சம் ரூபா வாட்சுக்கு பேரம் நடக்குது, வியாபாரம் நடக்குது. வாங்குபவரும் அவர் எவ்வளவு லாபம் வச்சாலும் சரி வைக்கலாம். ஆனால் வாங்குறவர் உஷாராக இருக்கணும். வாங்குறவர் உஷாராக தான் இருக்கணும். அவர் பொருளின் தரம் தெரிந்தவர் வாங்க வேண்டும். விற்பவருக்கு அவர் நினைக்கிற விலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வியாபாரிகளுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அவங்க வெறும் லாபம் சம்பாதிப்பதை மாத்திரமே இலக்காக கொண்டு அவர்கள் இருப்பது பொருத்தமானதல்ல. அவங்க என்ன செய்யணும்னா அவர்களை நாடி வருகிற வாடிக்கையாளர் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அவர் தாங்க வியாபாரி. நீங்கள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். இப்போ இறந்து போனார் ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டா இறந்து போனார். அவருக்கு அரசாங்கம் அரசு மரியாதை கொடுத்துச்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு தொழிலதிபர் இறந்து போனதற்காக சாமானிய பொதுமக்களும் கூட கண்ணீர் அஞ்சலி செலுத்தினது டாட்டாவுக்கு நடந்துச்சு. பார்த்தோமா இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் அப்துல் கலாமுக்கு அடுத்தபடியாக, அப்துல் கலாம் இறந்தபோது அவருக்கு நிறைய பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. கிராமங்களில், ஊர்களில் பல பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. அப்துல் கலாமுக்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய பொதுமக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் என்றால் எனக்கு தெரிஞ்சு ரத்தன் டாட்டா தான். பல பகுதிகளிலையும் பார்த்தேன், வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கலை. அவர் எங்கேயோ இருக்கிறார், ரத்தன் டாட்டா எங்கேயோ இருக்கார். அவரை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் பார்த்து கூட இருக்க முடியாது. ஆனால் அவருக்காக கண்ணீர் அஞ்சலி பேனர்கள் வச்சுருந்தாங்க. காரணம் என்ன? ஒரு வியாபாரி. நான் இந்த இடத்துல சில பேருடைய பெயர்களை பயன்படுத்த விரும்பலை. அவரை விட பெரிய வியாபாரிகள் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களாக பல பேர் இருக்கிறார்கள். சொல்ல தயக்கமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்காது. ஏன்னா டாடா பிர்லா என்கிற 2 பணக்காரர்களுக்கும் இந்திய மக்களுடைய இதயத்தில் ஒரு மரியாதை இருக்கிறது. அவர்களை விட பல லட்சம் கோடிகள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் அம்பானியும் அதானியும் என்றால்
அவர்களுக்கு ஒரு பிரபலம் இருக்கலாமே தவிர மரியாதை. வியாபாரிகள் இவர்கள், கொள்ளைக்காரர்கள் அவர்கள். வியாபாரிகள். ரத்தன் டாட்டா சொல்றாருங்க, அவரு நாங்கள் வளர்ந்துருக்கோம், எப்படி வளர்ந்தோங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாருங்க. எந்த தவறும் செய்யவில்லை, அறம் மீறவில்லை என்பதே எங்களுடைய பெருமை. நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அறம் மீறவில்லை, நேர்மை தவறவில்லை என்பதே எங்களுடைய பெருமை. அவங்க இந்த ஊழல் லஞ்ச லாவணியம் இதுக்கு அதிகமாக போக மாட்டாங்க. அவர் சொல்றார், சில துறைகளில் இதனால் நாங்கள் பின்னடைவுக்கு ஆளானோம் என்றாலும் கூட அதிலும் எங்களுக்கு மரியாதையே கிடைத்தது. சில இடத்துல அவங்க தோற்று போனாங்க. இப்போ நானோ கார் தயாரிக்கிறதுல அவங்க தோற்று போனாங்க தான். அதை அவர் பகிரங்கமாக சொல்கிறார். நாங்கள் தோல்வி அடைஞ்சது தான். அதுக்கு காரணத்தையும் அவர் சொல்கிறார். அது எங்களுக்கு சில தோல்வி கிடைச்சது, அதுக்கு காரணம் நாங்கள் சீப்பஸ்ட் கார்னு சொல்லிட்டோம். நாங்கள் ஆஃபரபிள் கார்னு சொல்லியிருந்தோம்னா ஜெயிச்சிருப்போம். நாங்கள் சீப்பஸ்ட்டுன்னு சொன்னதுனால மக்கள் அதை மட்டமானதுன்னு நினச்சிக்கிட்டாங்க, நிறைய பேர் வாங்கலை. அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், அதற்கு தோல்வி அடைஞ்ச போது சொல்கிறாரு, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அறம் மீறி செயல்படவில்லை. அதுக்கு அடுத்து அவர் சொல்கிறாரு, காலையில் எழுந்திருக்கிற போது நேற்று நாங்கள் எந்த தவறும் அறம் மீறி செய்யவில்லை என்பதுதான் எங்களுக்கு நிம்மதி. வியாபாரிகள் வேற, கொள்ளைக்காரங்க வேற. மக்களிடத்தில் இருக்கிற காசு பணத்தை கொள்ளையடிப்பது மாத்திரமே நோக்கமாக கொண்டிருப்பவர்கள் கொள்ளைக்காரர்கள். நான் லாபம் சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் எங்கிட்ட பொருள் வாங்குறவங்க சந்தோஷப்படணும் என்று நினைப்பவர்கள் வியாபாரிகள் இப்படித்தான் இருக்கணும். அந்த வியாபாரத்தினுடைய ஒரு சிறந்த பாரம்பரியத்தை உருவாக்கியதிலே முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. சிறந்த பாரம்பரியத்தை உருவாக்கினார். உலகம் முழுக்க மிகப்பெரிய வியாபார ட்ரேடு நிறுவனங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் உருவாச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி முகம்மது யார் என்கிற கேள்விக்கு இந்த விளக்கம் சொல்கிறது. உலக வர்த்தகத்தில் the founder of Islam had a significant impact on world trade. உலக வர்த்தகத்தில் ஒரு தனி தாக்கத்தை செலுத்தியதில் முகம்மது நபிக்கு ஒரு பங்கு இருக்கிறது. சில விஷயங்களை வியாபாரமே இல்லைன்ட்டாங்க, இது வியாபாரமாக சேர்த்த முடியாதுன்ட்டாங்க. எது விஷயத்தில் எல்லாம் சந்தேகத்திற்கு இடம் இருக்கிறதோ அதையெல்லாம் வியாபாரமே எடுத்துக்க முடியாதுன்ட்டாங்க. எது விஷயத்தில் ஏமாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குதோ பல வியாபாரம், நான் இப்போ அதை பட்டியல் போட்டால் அது ஒரு பெரிய விஷயம் ஆகிடும். நீங்கள் The sayings of Prophet முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகள் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை வாங்கினீங்கன்னா அதில் வியாபாரம் அப்படிங்கிற பேரில் ஒரு தலைப்பு இருக்குது. கிதாபுல் புயூ, வியாபாரம்ங்கிற பேரில் ஒரு தலைப்பு இருக்குது. பல பேருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. முகம்மது நபி வியாபாரத்தை பற்றி பேசியிருப்பாரான்னு ஆச்சரியப்படுவாங்க. பல வியாபாரங்களை பேசியிருக்கிறார். சில வியாபாரங்கள் நடைமுறையில் இருக்கிற வியாபாரங்கள் செல்லாது, அது இனி அனுமதிக்கப்படாது என்று தடுத்திருக்கிறார். எந்த வியாபாரத்தில் இருவரில் ஒருவர் பாதிப்புக்குள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ, அது மாதிரியான வியாபாரங்கள் உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பேரிச்சம்பழம் தானே அவங்களுடைய வியாபாரம். பேரிச்சம்பழம் மரத்தில் பழம் வெளியே தெரிந்து அதனுடைய நிறம் வெளிப்பட்ட பிறகுதான் பழத்தை வியாபாரம் பண்ணணுன்னாங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற பழத்தை விற்கணும்னா அந்த மரத்தில் காய் காய்ச்சி காய்த்த காயில் நிறம் வெளிப்படணும். அப்போ தான் என்ன தெரியும், இதனுடைய தரம் என்னன்னு தெரியும். நிறம் வெளிப்பட்ட பிறகுதான் அதை வியாபாரம் செய்யணும்னாங்க. அதுக்கு முன்னாடி அது வியாபாரம் செய்யப்பட்டால் முசாபனா என்ற அரபு வழக்கத்தில் சொல்வார்கள், மஹாக்கலா என்றும் சொல்வார்கள், அது கூடாதுன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இப்படி பல வியாபாரங்கள். சில வியாபாரங்களை பண்டமாற்று செய்யும் போது, இப்போ உப்பை பண்டமாற்றம் செய்யும் போது 2 கிலோ உப்பை கொடுத்துட்டு 2.5 கிலோ உப்பு வாங்கக்கூடாது. அது தரம் குறைவான உப்பாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பொருளை பண்டமாற்றுக்கு வியாபாரம் செய்யும் போது
ஒரே இனம் சார்ந்த பொருளை அதை நீங்கள் வியாபாரம் செய்யும்போது கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்துக்குங்க, காசுக்கு வித்துட்டு வாங்கிக்கிங்க, காசுக்கு வித்துட்டு வாங்கி. இப்படி நிறைய வியாபார நெறிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரே நோக்கம்தான், ரெண்டு பேரில் ஒருவர் கூட ஏமாற்றத்திற்கு ஆளாகக்கூடாது. குத்தகை வியாபாரத்தை தடை செய்தார்கள்னு, நிலத்தை குத்தகைக்கு விடுவதை தடை செய்தார்கள்னு ஹதீஸ்ல இருக்கு. அது எப்படின்னா, குத்தகைக்கு விடும்போது அதில் அளவு தீர்மானிக்கப்படாமல் சமயத்தில் குத்தகைக்கு விடுவாங்க. அப்படி குத்தகைக்கு விடும்போது குத்தகை எடுத்துக்கொண்டவர் சில நேரங்களில் மிகப்பெரிய தோல்விக்கு ஆளாக வேண்டியது வரும் இல்லையா? ஒரு நிலத்தை ஒரு 2 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு. எடுத்தவர் திடீர்னு ஒரு ஆபத்து ஏற்பட்டு எதுவும் கிடைக்காமல் போயிட்டா எப்படி? இது மாதிரி வாங்குபவர் விற்பவர் 2 பேரில் ஒருத்தர் நஷ்டத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறது என்று வந்த பல வியாபாரங்களாக அறியப்பட்டது, வியாபாரங்களை தடை செய்தார். இன்றைக்கும் நம்முடைய நவீன வழக்கில் இருக்கிற சில ஷேர் மார்க்கெட் வியாபாரங்களில் சில வியாபார நடைமுறைகள் கூடாது, செல்லாது என்று இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சொல்றாங்க. காரணம் என்ன? அதில் ஒன்று மோசடி இருக்குது அல்லது அதில் சூதாட்டம் இருக்குது. இப்படி உலகத்தினுடைய ட்ரேட்ல, உலக வர்த்தகத்தில் தனி தாக்கம் செலுத்துபவராக முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். வியாபாரிகளுக்கு அவங்க 2 அறிவுரை சொன்னாங்க. 2 தான். முதல்ல வியாபாரி யாருன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. வியாபாரி சம்பாதிக்கிறதுல இலக்காக இருக்கிறதுல தப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நிறைய சம்பாதிக்கிற வியாபாரியை பாராட்டுனாங்க. ஆனால் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகிற ஒரு சந்தோஷப்படணும், அதை கவனமாக வச்சுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் வியாபாரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரைகள் 2. ஒன்று உண்மை, இன்னொன்று பெருந்தன்மை. 2 அறிவுரைகள் சொன்னாங்க. நிறைய செய்திகள் இருக்கிறது, எனக்கு சொல்றதுக்கு நேரம் கம்மி. ஆனால் ஒவ்வொரு வியாபாரிக்கும் நான் சொல்லுவேன், இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்வேன், வியாபாரம் என்பது வெறுமனே பண்டமாற்று என்று மாத்திரம் நினைக்காதீர்கள் சகோதரர்களே. வியாபாரம் என்பது வெறுமனே பண்டமாற்றம் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற சரக்கை இன்னொருக்கு கொடுப்பது மாத்திரமல்ல. வியாபாரம் என்பது பண்பின் பரிமாற்றம், அது ஒரு குணத்தின் பரிமாற்றம். ஒரு இடத்துல ஒரு நல்ல வியாபாரி இருக்கிறாருன்னு வைங்களேன், அவரை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வரும், வருமா இல்லைங்களா? அவர் கடைக்கு போகிறோம், ஒரு சிரிப்பு வரும், வருமா இல்லைங்களா? ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தால் அவர்கிட்ட போகும்போது ஒரு சிரிப்பு வரும். அவரும் சிரிப்பார், வாடிக்கையாளரும் சிரிப்பார். எனவே வியாபாரம் என்பது வெறும் பண்டமாற்றம் அல்ல, அது ஒரு பண்பு பரிமாற்றம். யமன் நாட்டில் எப்படி இஸ்லாம் வளர்ந்தது என்கிற வரலாறு வருகிறது. யமன் நாட்டுக்குள் முதலில் சென்றவர்கள் முஸ்லிம் வியாபாரிகள். அவங்க எப்படி வியாபாரம் செய்தாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. கடை வரிசையாக சந்தை போட்டிருப்பாங்க எல்லாம். அப்போ கூடாரம் அடித்து கடை அடிக்கிறது தானே அந்த காலத்தில். வரிசையாக கூடாரம் அடித்து கடை போட்டிருப்பாங்க. ஒரு வியாபாரி கடையில் உட்கார்ந்துருப்பார். வரலாறு சொல்லுது, குரானை எடுத்து ஓதிக்கிட்டு இருப்பாராம். ஒரு கஸ்டமர் வருவார், அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவார். கஸ்டமர் போனோடனே திரும்ப எடுத்து குரானை எடுத்து கையில் வச்சுருப்பாராம். அடுத்த ஒரு கஸ்டமர் வருவார். வரும்போது இந்த வியாபாரி அவர் இருந்த இருக்கையிலிருந்து எழுந்து வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வியாபாரம் நடந்திருக்கிறதா என்று பார்ப்பாராம். பார்த்துட்டு அவருக்கு வியாபாரம் நடக்கலைன்னா இதே பொருள் அங்கே இருக்குது, அவர்கிட்ட போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவார். இது யமன் நாட்டில் முஸ்லிம்கள் வென்றதற்கான காரணம் என்று வரலாறு சொல்கிறது. இந்தோனேஷியா, இன்னைக்கும் உலகத்தில் அதிக முஸ்லிம்கள் வாழுகிற நாடு இந்தோனேஷியா. ஒரு இஸ்லாமிய மன்னர் கூட அங்கு படையெடுத்து போனதில்லை. நம்ம நாட்டுக்கு இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்திருக்கிறது, எகிப்துக்கு இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்திருக்கிறது, ஐரோப்பாவில் இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்திருக்கிறது. உலகத்தில் அதிக முஸ்லிம்களை கொண்ட இந்தோனேஷியாவுக்கு, மலேசியாவுக்கு ஒரு இஸ்லாமிய மன்னரும் சென்றதில்லை. அங்கே எப்படி இஸ்லாம் இவ்வளவு தூரம் பரவுச்சுன்னா,
வியாபாரிகள் சென்றார்கள். இந்தோனேஷியாவுக்கு குஜராத்திலிருந்து 9 முஸ்லிம் வியாபாரிகள் சென்றார்கள். அந்த வியாபாரிகள் அவர்களுடைய பண்டங்களை மட்டும் மாற்றவில்லை, பண்புகளையும் மாற்றினார்கள். அந்த பண்புகளை பார்த்தே மக்கள் இஸ்லாமை தழுவினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அது வியாபாரிகளுக்கு தருகிற பாடம் என்னன்னா, வியாபாரம் என்பது ஒரு பண்பு பரிமாற்றம். வியாபாரிகள் நினைச்சா கலாச்சாரத்தையே மாற்ற முடியுங்க. எங்க ஆடி மாசம்னா எதுவுமே வாங்க மாட்டாங்க, அப்படித்தானங்க சார்? ஆடி மாசம்னா எதுவுமே வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு மாற்றி போட்டாங்களா இல்லைங்களா? ஆடியில் தான் எல்லாம் வாங்குகிறோம். நான் போய் பிராண்டடாக ஏதாவது வாங்கணுன்னா ஆடியில் தான் வாங்குவேன். ஏன்னா பிராண்டடுக்கு மற்ற நேரத்தில் டிஸ்கவுண்ட் கிடைக்காது, ஆடியில் போனால் 10% குறைஞ்சபட்சம் கிடைக்கும். மாற்றிட்டாங்களா இல்லைங்களா? இந்த அக்ஷய திருத்திகைன்னு ஒன்று வந்திருக்கா இல்லைங்களா? இது நம்ம எங்கேயாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ வியாபாரிகள் என்ன செய்ய முடியும்? கலாச்சாரத்தை கூட மாற்ற முடியும், அதிகாரத்தையும் கைப்பற்ற முடியுங்கிறதா நம்ம நாட்டு வரலாறு. நம்ம ஊருக்கு ஊசி விற்க வந்தவன் தான் கிழக்கிந்திய கம்பெனிக்காரன், அவன் அதிகாரத்தை கூட கைப்பற்றிட்டான். இப்போ கலாச்சார மாற்றத்தையும் பண்பாட்டில் பரிமாற்றத்தையும் ஏற்படுத்துகிற சக்தி வியாபாரிகளிடத்தில் இருக்கிறது. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு 2 வழிமுறையை சொன்னாங்க. ஒன்று, உண்மை. உண்மை நிச்சயம் வாழ வைக்கும். பல பேர் என்ன நினைக்கிறான், போய் பேசினா தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. சகோதரர்களே, வியாபாரிகளுக்கு சொல்வேன், உண்மை நிச்சயம் வாழ வைக்கும். அப்படி உண்மை பேசி வாழ்கிற அந்த வியாபாரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். அத்தாஜிரு சதூக்கு மஅன் நபியீன். ஒரு நல்ல வியாபாரி இறை தூதர்களுக்கு நிகராக இருப்பார் என்று சொன்னார். இறை தூதரின் அந்தஸ்து என்ன? அத்தாஜிரு சதூக், உண்மை பேசுகிற வியாபாரி. உண்மை பேசுகிற வியாபாரி இறை தூதருக்கு நிகராக இருப்பார் என்றார். உண்மை பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. பொய் பேச வேணாம்னு நினைச்சா போதும். பம்பாயில் ஒரு வியாபாரி இருக்கார். அவர் என்ன சொல்லுவாராம், இந்த பொய் பேசுறது நாமளா வலிஞ்சு பேசுறது தான். ஒரு இடத்துல போய் கேட்போம், ஒரு 200 ரூபா கம்மியாக கேட்போம், அவர் 1500 ரூபா சொல்லுவார், நம்ம 1300 ரூபாய்க்கு கேட்போம். அவர் என்ன சொல்லுவார்னா, நானே 1400க்கு தான் வாங்கினேன் பாரு. இது தேவையில்லாமல் பேசுகிற பொய். அந்த பம்பாயில் ஒரு வியாபாரி இருக்க, அவர் சொல்லுவாராம், ஜூட் போல்தா பி நை சச் பத்தாத்தா பி நை. நான் பொய்யும் சொல்ல மாட்டேன், என்ன விலைக்கு வாங்கினேன்ற உண்மையும் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற விலை இது, என் பொருளுக்கு இது விலை, வாங்குறதுனா வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார். உண்மை பேசுகிற வியாபாரி நிச்சயம் ஜெயிப்பார்கள். அவர்களை இறை தூதர்களுக்கு நிகரான அந்தஸ்தில் நபிகள் நாயகம் இருக்க வைத்தார்கள் என்றால் அவருடைய சமூக மரியாதை எவ்வளவு உயர்வானதுங்கிறத நாம சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, ஈயாக்க வக்கத்ரத்துல் ஹலஃப். அதிகமாக பொய் சத்தியம் பண்ணாதீங்க. அதிகமாக பொய் அதுக்கு தேவையே இல்லை, நாம் பண்ண வேண்டாம்னு நினச்சா பண்ண வேண்டியது இல்லை தான். அதிகமாக பொய் சத்தியம் பண்ணாதீங்க, அது வளர்ச்சியை தராது, அழிவை தரும் என்றார். உண்மையான வியாபாரிக்கு சொல்லப்பட்ட ஒரு முதல் வழிகாட்டுதல். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டிக்கு போகாதீங்கன்னா. இன்னைக்கும் பொருளாதார அறிஞர்கள் வியாபாரிகளுக்கு சொல்லுகிற அறிவுரை என்னன்னா, வட்டியினால் கிடைக்கிற வளர்ச்சி என்பது வளர்ச்சி அல்ல, வீக்கம் இல்லையா? இன்னைக்கும் பொருளாதார அறிஞர்கள் அதனால தேவையில்லாத அளவுக்கு வட்டிக்கு போகவே கூடாது. வியாபாரம் இருக்கிற காசை வச்சு வியாபாரம் செய்யலாம், நிம்மதியாக ராத்திரி படுத்து தூங்கலாம். நாளைக்கு வந்து வீட்டு வாசல்ல கடங்கார நிற்பானே அப்படிங்கிற தொல்லை இல்லாமல் படுத்துறங்கலாம். அதனால வட்டிக்கு செல்லாதீர்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வட்டி வளராது, தர்மம் வளரும், வட்டி வளராது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அதனாலே உண்மை பேசுங்கள். உண்மையான நடைமுறைக்கு கொண்டு வருகிற வகையில் பொய் சத்தியம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அளவுகளில் குறை செய்யாது.
அளவு குர்ஆன் எச்சரிக்கிறது, வைலுல் முத்தஃபிஃபீன், அளவுகளில் குறை செய்பவர்கள் நரகமே செல்வார்கள்ங்கிறது. இன்னைக்கு எல்லாமே பாருங்க, அளவுகளில் மட்டும் இல்லை, பொருளையே மாத்திரம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தேங்காய் எண்ணெய்ன்னு நம்ம வாங்குறது எதுவுமே தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிறான். தேங்காய் எண்ணெய்ன்னு நம்ம வாங்குறது எதுவுமே தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிறான். அதுக்கும் மேலே சொல்கிற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, 1 லிட்டர்னு வாங்குற தேங்காய் எண்ணெய் எதுவுமே 1 லிட்டர் இல்லைங்கிறான். அதில் தப்பிக்கிறதுக்காக அதில் ஒரு பிரிண்ட் பண்ணிடுறான். யாரும் அந்த பிரிண்ட்டை பார்க்கறது இல்லை. இது இன்ன நேரத்தில் இவ்வளவு எடை காட்டும்னு அதில் ஒரு பிரிண்ட் இருக்கு, யாரும் கேஸ் போட முடியாது. எடைகளில் தரத்தில் நீங்கள் மாற்றம் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அது உண்மையாக நடந்து கொள்வதற்கான வழிகளில் ஒன்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முதல்ல உண்மையாக நடந்துக்கங்க. ரெண்டாவது பெருந்தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள், எந்த ஒரு வியாபாரி அவர் கொடுக்கல் வாங்கலில் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் கிருபை செய்வான். ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதஷ்தரா, வாங்கும் போதும் விற்கும் போதும் யார் பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் கிருபை செய்வான். 2 பேரும், இவரும் பெருந்தன்மையா நடக்கணும், அவரும் பெருந்தன்மையா நடக்கணும். வியாபாரியினுடைய இயல்பே பெருந்தன்மை தான். நீங்க இப்பெல்லாம் நம்ம பால் பாக்கெட்டில் வாங்குறோம். வீட்டில் வந்து பால் ஊற்றிட்டு இருந்தாங்களா இல்லையா பால்காரர்? அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு செம்பு பால் ஊற்றிடுவார். ஊற்றிட்டு என்ன செய்வார் பார்த்துருக்கீங்களா? ஒரு செம்பு பால் ஊற்றிடுவார். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் போடுவார். இப்போவும் வியாபாரிகள்கிட்ட பார்க்கலாம். நீங்கள் பேக்கெட் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு இந்த பெருந்தன்மை போச்சு இல்லைங்களா? அளந்து போடும்போது பருப்பு வித்தா கூட வியாபாரம் என்ன செய்வார்? இந்த பூ வாங்குறமல்ல, ரோட்டில் வச்சு பூ விற்கிறார் பாருங்க, 100 பூ வாங்குவோம். 100 பூ வாங்கினா கூட 4 போடுவார். எதுக்கு? அது வியாபாரியினுடைய பெருந்தன்மை, உலகளாவிய நடைமுறை அது. நான் ஒரு தடவை ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிருந்தேன். ஸ்வீட் கடையில் இப்போ தான் ஸ்வீட்டே நிறைய விதமாக வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்வீட்டு. ஒரு பையன்கிட்ட 1/2 கிலோ ஸ்வீட் கொடுன்னு கேட்டேன். அவர் 1/2 கிலோ போடுறாரு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா 505 ஆயிடுது. குறைச்சாருன்னா அது 485 ஆயிடுது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு 500க்கு கொடுத்தாரு. எனக்கு கொடுத்த உடனே அவர்கிட்ட நான் கேட்டேன், தம்பி நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்டேன். படிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னார். அங்கே பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, அவர் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எடை போட்டிங்க இல்லையா, அதுலேயே தெரிஞ்சிருச்சு. வியாபாரி எடை போட்டிருந்தா 5 வந்திருந்தா கொடுத்துருப்பாரு. வியாபாரி எடை போட்டிருந்தா எதை பார்க்க மாட்டார்? 505 வந்ததை பார்க்க மாட்டார். வியாபாரி என்ன செய்வார்? கொடுப்பாரா இல்லைங்களா? வியாபாரி 505 கொடுத்துருவாரு. கரெக்டாக 500 கணக்கு பண்ண மாட்டார். அது வியாபாரியினுடைய குணம். எந்த வியாபாரி பெருந்தன்மையோடு இருக்கிறாரோ அவருக்கு இறைவன் கிருபை செய்வான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெருந்தன்மைன்னா என்ன? பழகிறதுல, சிரிக்கிறதுல, வரவேற்கிறதுல, வாடிக்கையாளருடைய தேவைகளை தெரிந்து கொள்வதில், அவரை அனுசரித்து நடப்பதில். ஒருவேளை அவர் வாங்கிட்டார், வாங்கின பிறகு தப்பா வாங்கிட்டோமோன்னு நினைச்சார். ஒருத்தர் வாங்கிட்டாரு, வாங்கின பிறகு தப்பா, அப்படி நடக்குமா இல்லைங்களா? வாங்கிட்ட பிறகு தப்பா வாங்கிட்டோமோன்னு நினைச்சாரு, திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் திருப்பி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால, யார் ஒருவர் விற்ற பொருளை வாங்கியவருக்கு திருப்தி இல்லை என்று தருகிற போது திருப்பி எடுத்துக்கொண்டாரோ, காலல்லாஹு அஸ்ரத்தஹு, அல்லாஹ் அவர் செய்த குறைகளை திருப்பி எடுத்துக்கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப வியாபாரிக்கு என்ன இருக்கணும்னா, அவருடைய வாடிக்கையாளர் மேல ஒரு கருணை இருக்கணும்.
அந்த கருணை பெருந்தன்மையாக வெளிப்பட வேண்டும். இது ரெண்டும் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு சொன்ன வழிகாட்டுதல்களில் பிரதானமானவைகள். எந்த காலகட்டத்திலும் பயன்படுத்த முடியும். ஒரு வியாபாரி அவர் வியாபாரின்னு தன்னை நினச்சிக்கிட்டாருன்னா அவர்கிட்ட இந்த இயல்பு வரணும். உண்மை பேசுகிற இயல்பும் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிற மனப்பாங்கு வருகிற போது அந்த வியாபாரிகள் அவர்களும் வளர்வார்கள், அவர்களால் சமுதாயமும் வளரும் என்று சொல்லி இதற்கு சிறப்பாக வழிகாட்டிய பெருமை நம்முடைய தலைவர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று தெரிவித்து, உங்களோடு இவ்வளவு நேரம் இந்த செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கிய திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரிகளுக்கு ஒரு வழிகாட்டி வேந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பில் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலை, வியாபாரம் செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் குறித்து மிக தெளிவான கருத்துரை வழங்கிய மௌலானா அப்துல் அசீஸ் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நிறைவாக இந்த அமர்வினுடைய சிறப்பு விருந்தினராய் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற திருநெல்வேலி மாவட்ட வியாபாரிகள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், வியாபாரிகளுக்காக வணிக பெருமக்களுக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டு வருகிற, சட்ட பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் காவல்துறை நீதிமன்றங்கள் எல்லாம் சென்று வியாபாரிகளுக்காக குரல் கொடுத்து போராடி பாடுபட்டு வருகிற கண்ணியத்திற்குரிய ஐயா திரு எம்ஆர் குணசேகரன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக மாவட்ட சபையின் தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி அவர்கள் கௌரவிக்கிறார்கள். மக்கள் பணி சிறக்க மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை உங்களை பாராட்டி உங்களை வாழ்த்துகிறது. மக்களுக்காக, வணிக பெருமக்களுக்காக, வியாபாரி பெருமக்களுக்காக செய்யக்கூடிய அரும்பணிகள் தொடரட்டும் என்று வாழ்த்து. இப்பொழுது நன்றி. இப்பொழுது திருமிகு குணசேகரன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி இந்த மஜ்லிஸை நிறைவுபடுத்துவார்கள். அதற்கு பிறகு ஆசிரியர்களுக்கான தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைவருக்கும் வணக்கம். அது இங்கே மாநில செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ வியாபாரத்தை பற்றி எதுவும் பேச வேண்டியதில்லை. ஏன்னா மாமா அப்துல் அஜீஸ் அவர்கள் வியாபாரம் செய்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது. புள்ளி விவரப்படி அருமையாக அதாவது ரொம்ப இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நல்லா செஞ்சுருக்காரு. அதாவது அநேகமாக என்னை நிறைய பேர்த்துக்கு, அதாவது வியாபாரத்தின் தொடர்பு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக என்னை தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு என்னைய மாதிரி நிச்சயமாக நான் சொல்கிறேன், எம்ஆர்எஸ்ங்கிறவருடைய வழியில் நான் நடப்பேங்கிறத உறுதி பூண்டு, எம்ஆர்எஸ்ங்கிறது என்னுடைய மூத்த சகோதரர். அதாவது இந்த நெல்லையில் எம்ஆர்எஸ்ங்கிறது எம்ஆர் சுப்பிரமணியன்கிறவர் தெரியாத ஆட்களே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி டு மதுரை டு கன்னியாகுமரி டு வரைக்கும் அந்த சவுத் ஜோனலுக்கு அவர் தான் ஜோனல் பிரசிடெண்ட்டு. இப்போ அவரை தெரியாத ஆட்கள் இருக்காது. அவர் வழியில் நடப்பேங்கிறத சொல்கிறேன். நான் 1979 பிஸ்னஸுக்கு வந்துட்டேன். 1981 இன்று வரை நான் திருநெல்வேலி மாநகர வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவராகவும் இருக்கிறேன். வடக்கரதியினுடைய வியாபாரி சங்கத்துக்கு கௌரவ தலைவராக இருக்கேன். அதுபோக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். அதுபோல் நெல்லை வியாபாரி சங்கத்தினுடைய இதில் துணை செயலாளராக இருக்கேன். அடுத்தது இன்னும் சொல்லப்போனால், அதாவது இங்கே நம்ம பாளையங்கோட்டையினுடைய மார்க்கெட்டு பகுதியில் இருக்க கௌரவ தலைவராக இருக்கேன். இன்னும் எல்லா இதுலேயுமே இருக்கேன். ஒரு நெல்லை கல்ச்சர் அகாடமின்னு சொல்லி கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு தலைவராக இருக்கிறேன். என்ன காரணம் என்ன, எங்களுடைய குடும்பமே வியாபார நோக்கத்திற்காக அவர் சொன்ன மாதிரி, மாமா அப்துல் அஜீஸ் சொன்ன மாதிரி, அதாவது வணிக நோக்கத்துக்காக, அதாவது வியாபாரத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மாமாவுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி உள்ள இதில் கலப்படத்தில் நீங்கள் 1% விஷம் கலந்துருக்கோன்னு மட்டும் நீங்கள் அந்த லேபிளில்
நீங்கள் பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை யார் வேணாலும் விற்கலாம், யார் வேணாலும் வாங்கிறது உங்கள் விருப்பம். ஏன்னா இன்றைக்கி உள்ள அரசாங்கத்தினுடைய இது அவர் சொன்ன மாதிரி 1 லிட்டருங்கிறது 970 ml. அது ரேட்டு ஒரு குறிப்பிட்ட பிஸ்கட் கம்பெனிக்காரன் பேர்னா சொல்ல முடியாது. பாருங்கள் 5 ரூபாய்க்கு என்ன, நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு என்ன வெயிட்டு போட்டால் இன்றைக்கி என்ன வெயிட்டு போட்டிருக்காங்கிறது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதிலிருந்து நான் வந்து இப்பொழுது தற்சமயம் பலசரக்கு ஐட்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கிறேன். சீனி மைதா பண்ணுறேன், மிட்டாய் தயாரிக்கும் தொழிலை பண்ணுறேன், ஒரு மாடர்ன் ரைஸ் மில் வச்சுருக்கேன். இதுன்னா எனக்கு என்னென்னா 1979 என்னுடைய சகோதரர்கள் வந்து இன்று வரைக்கும் 99%, அதாவது 100% கூட சொல்லலாம். அதாவது எங்களுடைய கடையில் மணி ஸ்டோர்ஸ் தெரியாத ஆட்கள் இருக்காது. வியாபாரத்தினுடைய உத்திகள், அதாவது வியாபாரிகளுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறோங்கிறதுல அதை வச்சு வியாபார நோக்கத்துக்காக வியாபாரம் பண்ணாமல் வியாபாரிகளுக்காக எந்த பிரச்சனைகள் வந்தாலும், இப்பொழுது சமீப காலமாக ஒரு வருடத்திற்கு முன்னால் நமது மேலப்பாளையத்தில் என்கரேஜ்மெண்ட் வந்துச்சு. உடனே என்னை வந்து வியாபாரி சங்கத்திலிருந்து தொடர்பு கொண்டாங்க. நானும் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நமது எம்எல்ஏ அவர்களை சந்தித்து நேராக அவர்கிட்ட முறையிட்டு, அடுத்தது நேராக முன்னாள் மேயர் அவர்கிட்ட தெரியப்படுத்தி, அடுத்தது கமிஷனர்கிட்ட சொல்லி வித்தினிய ஒரு 3 months டைம் வாங்கி கொடுத்து அதுக்கு நாங்களே இது பண்ணிக்கிறோம், என்கரேஜ்மெண்ட்டை நீங்கள் கையில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்று வரை அதாவது உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பூரா தெரியும். எந்த பிரச்சனைனாலும், எந்த இரவானாலும் சரி பகலானாலும் சரி, எங்கள் குடும்பமே வியாபார சங்கத்துக்காக வாழ்ந்த குடும்பங்கிறத தற்பொழுது என்னுடைய இதில் தெரியப்படுத்திக்கிறோம். ஏன்னா இதுக்கு என்னென்னா எங்கள் அண்ணாச்சி ஒரு உதாரணம். அவருடைய இதுக்கு எத்தனை பேர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்களுக்கு அதுக்குன்னா வேல்யூவே கிடையாதுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி 20 நாள் ஆகுது, நான் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளல. வியாபாரி சங்கம்ங்கிறதுனால வியாபாரத்தினுடைய பிரச்சனைங்கிற ஒரு இதுக்கு வரணுங்கிறதுக்காக இன்றைக்கி கலந்து கொள்கிறேன். இன்றைக்கி ஏகப்பட்ட கல்யாணம் இது இருக்குது. எல்லாத்துக்கும் என்னுடைய மேனேஜரை அனுப்பியிருக்கேன். அதாவது இது வந்து வியாபாரத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒழுக்கம் மற்றது பூரா சொல்லியிருக்காங்க. வியாபாரத்தில் லாபம் பெரும்பான்மைங்கிறது நெக்ஸ்ட்டு சர்வீஸு. இப்போ எல்லாருமே நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கிறவங்க பூரா எல்லாருமே மாமாமார்கள் தான். அதனால் என்னுடைய இதை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பூரா சொல்லுவாங்க. இன்னும் சீக்கிரத்தில் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சென்னையில் குயிக் காமர்ஸ்னு ஒன்று சென்னையிலேருந்து வந்திருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த விற்பனையில் 50% ஆன்லைன் இதில் கைப்பற்றிட்டாங்க. இன்றைக்கி தெரிய வருது. அதாவது டேட்ஸ் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் நடத்தின ஆய்வில் 47 பேர் மட்டுமே அருகில் உள்ள கடையில் பலசரக்கு வாங்குகிறாங்க. மீதி பூரா 54% அவங்கள்ட்ட தான் போயிட்டுருக்காங்க. இன்றைய தற்போது சந்தை மதிப்பு 51,000 கோடி ரூபாயை அவங்க வந்து இப்போ இலக்கு இது பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 3.40 கோடி இலக்காக நிர்ணயம் செய்திருக்காங்க. விரைவில் வந்து இதுக்கு ஒரு மாபெரும் அவர் சொன்ன மாதிரி ஆன்லைனுக்கு மாமா வந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்த இதை எதுக்கிறதுக்கு நம்முடைய இதில் அமைப்பில் இருந்து வணிக நிறுவனங்கள் அனைத்தும் நம்ம இதை எதுக்கலைன்னா நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி குணசேகரன் ஐயா அவர்களுக்கு. இப்பொழுது சிறப்பு அழைப்பாளர்களை சிறப்பிக்கும் நேரம். அதற்கு முன்பாக சிறிய ஒரு நன்றியுரை நமது வியாபார பெருமக்களுக்காக நெல்லை மாநகர செயலாளர் முபாரக் ரஹீமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமையான வியாபாரிகளே, இறைவனுடைய கிருபையை கொண்டு 2வது அமர்வு நடைபெற்றது. இந்த வியாபாரியுடைய கருத்தரங்கத்தில் தலைமையேற்று நடாத்தி தந்த திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துமா சபையினுடைய துணைத் தலைவர் மௌலானா அல்ஹாஜ் பி அப்துல் கலாம் இம்தாய் ஹலரத் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய பாலை வட்டார ஜமாத்துல்மா சபையினுடைய பொருளாளர் மௌலானா எம்என் அப்துல் நசீர் யூசுஃபி ஹலரத் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து தந்த அப்துல் கலாம் அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் தலைவர் செயலாளர் அவர்களுக்கும், அனைத்து வியாபாரிகள் சங்கம் மேலப்பாளையத்தை சார்ந்த ஜனாப் பரக்கத்துல்லா அவர்களுக்கும், அதேபோல் அம்பை நகர வியாபாரிகள் சங்கத்தினுடைய துணை செயலாளர் முகமது முஸ்தபா ஹாஜி அவர்களுக்கும், நாங்கள் திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய அண்ணன் குணசேகரன் அவர்களை போய்
நேரடியாக போய் பார்த்தோம். பார்த்த நேரத்தில் எங்களை அன்போடும் உபசரித்து அரவணைத்து கண்டிப்பாக நான் வருகை தந்தே தீர்வேன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாமா குணசேகரன் அவர்கள் வருகை தந்து ஒரு சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் வியாபாரிகளுக்கு வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற அற்புதமான அந்த தலைப்பில் அற்புதமான கருத்துக்களை கோயம்புத்தூர் கரும்புக்கடை ஜும்மா பள்ளிவாசலுடைய இமாம் அப்துல் அஜீஸ் ஹலரத் அவர்களுக்கும் நமது நெல்லை மாவட்ட ஜமாஅத் உலமா சபை சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பு அழைப்பாளர்களை சிறப்பிக்கும் நேரம். இந்த வியாபாரிகளுக்கான இந்த அமர்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய கோவை அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கு மாவட்ட சபையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். கூலு தக்பீர். பல்வேறு அலுவலர்களுக்கிடையே ஹஜ்ரத் அவர்கள் இன்றைய மாலை திருச்சி மாநகரம் மணப்பாறையில் அவர்கள் சிறப்புரையாற்ற வேண்டிய நிகழ்ச்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட டைட் ஷெட்யூலுக்கு மத்தியில் இங்கே வருகை தந்து அற்புதமான ஆழமான கருத்துக்களை, வணிகம் சம்பந்தமான கருத்துக்களை இங்கே நமக்கு பதிவு செய்த ஹஜ்ரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.